சொல்லு கோத்து, வீட்டுக்கு வந்துட்டேன். நம்ம எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் ஷேரிங்கில் வாங்கிக்கிறேன். அப்போ தான் ஃபோட்டோஸ் கிளாரிட்டியாக வரும். அப்படியே ஒரு ஆப் லாக்கரில் போட்டு ஹைட் பண்ணி வச்சிரு, யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. கௌது, நான் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம என்னோட டொக்கோமோவில் 55 ருபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 110 ரூபாய்க்கு பேசிக்கலாமாம்மா. அப்போ நம்ம 1.5 மணி நேரம் ஜாலியாக பேசலாம் கௌது. நான் அடுத்தது ஏர்செலுக்கு தான் மாற போகிறேன். ஏன்னா நீ ஏர்செல் தானே வச்சுருக்க. ஏர்செல் டு ஏர்செல் 10 பைசா தானே, அதான். நான் உனக்கு ஹைக்கில் ஸ்டேட்டஸ் வச்சேன் பார்த்தியா? அப்படியே உனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்டிக்கரும் அனுப்பிச்சேன் ஹைக்கில். எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்கு கௌது. ஸ்கைப்பில் வீடியோ கால் பண்ணுறாமா? நம்ம நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நம்ம மியூசிக்கலில் வீடியோ எடுப்போமா? அப்படியே டப் ஸ்மாஷ் பண்ணுவோம். கௌது, என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணா. இப்போ ஏதோ சிம்மு வந்திருக்கான். அதில் வந்து அதே சிம் வச்சுருக்கவங்களோட ஃப்ரீயாக பேசிக்கலாமாம்மா. 3 GB நெட்டு டெய்லியும் ஃப்ரீயாம்மா. அதுவும் இல்லாமல் அது 4G ஆமா கௌது. பேர் எதுவும் ஜியோவாம்மா. சிம்மு கூட ஃப்ரீயாக தான் தராங்களாம்மா. இங்கே நம்ம ஆர்எஸ் படத்தில் தான் கொடுத்துட்ருக்காங்க. போய் வாங்கலாம் வா. என் வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் பிக்சர் கீழே ஜீனு எல்லாமே ஹைலைட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கேன் பார்த்தியா? ஜி ஃபார் யூ தான். கௌது, இந்த கத்தி படத்தில் லெட்ஸ் டேக் அ செல்ஃபி புல்லுன்னு ஒரு பாட்டு வரும்ல, அதில் இன்ஸ்டாகிராம் கூட வரும்ல, அது ஒரு ஆப்பு. அந்த ஆப் வந்து நான் இப்போ தான் பார்த்தேன். அது புதுசாக வந்திருக்கு போல். அதில் போஸ்ட்டு வீடியோலாம் போட்டுக்கலாம். அதில் கூட ஒரு சில கப்புள்ஸ்லாம் காமெடி வீடியோ பண்ணி போடுறாங்க கௌது. நம்மளும் நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் எடுத்து போடலாம். எனக்கு இப்போ நெட்டு வேறு தீர்ந்து போச்சு. நார்மல் மெசேஜ்லேயும் ஒரு மெசேஜ் முடிஞ்சிருச்சு. அதுதான் வே டு SMS இருக்குல்ல, அதில் தான் உனக்கு நான் ஃப்ரீ SMS அனுப்பிச்சிருக்கேன். அதில் நீ பாரு, நான் ஒன்று மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஃபோனில் சொல்ல முடியாது. பாய். டெக்னாலஜியா.